வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? நான் உங்கள் ஜோதிட நண்பன் டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நட்சத்திரங்களுடைய கடவுள் யார், அதாவது அதிதேவதை யாருன்றது நிறைய நண்பர்களுக்கு தெரியலிங்க. அதுவும் தெரிஞ்சுக்கிடுங்க. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை சரஸ்வதி அம்மன், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை கங்கை அம்மன், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை ராஜகாளி அம்மன். அப்போது குரு பயிற்சியானது 2024 வருடத்தில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி அடையுது. குரு பகவான் மேச ராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய காளியம்மன் பிறந்த நட்சத்திரமான சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து 2வது பாதத்துக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். அப்போது 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரை குரு பகவான் வரக்கூடிய தருணம். பொதுவாகவே குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரு வருடம் 14 நாட்கள் 379 நாட்கள் ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரிக்கிறார். வக்கரத்துக்கு போயிட்டு வரார், அது வேறு விஷயம். ஆனாலும் இந்த வருடம் குரு பயிற்சி காலகட்டம் பார்த்திங்கன்னா 379 நாட்கள். மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை குரு பயிற்சி ஆகுது. அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? ஜென்மத்தில் குரு பகவான் வந்ததில் ஒரு சில நண்பர்கள் தான் சாதிச்சிருப்பாங்களே தவிர, ஒரு 10% 15% நண்பர்கள் தான் சாதிச்சிருப்பீங்களே தவிர 85% நண்பர்கள் சம்பாரித்து சாப்பிட்ருப்பீங்களே தவிர சம்பாரித்து சாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மேசராசியில் இருந்த குரு பகவான் மேச ராசிக்கு 9வது பாவகத்துக்கும் 9வது பாத்தியத்துக்கும் 12வது பாத்தியத்துக்கும் சொந்தக்காரர் தான் குரு பகவான். அப்போது தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் வரார். பகதான். ரிஷபராசியில் குரு பகவான் பகதான். ஆனாலும் ஒரு கிரகம் இருக்கிற இடத்த விட அவரை பார்க்கக்கூடிய இடம் முக்கியம். ஒரு பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது முக்கியம். நிறைய ஜோதிடர்களுக்கு இது தெரியறது இல்லைங்க. ஜென்மத்தில் குரு வந்துட்டார் கெட்டதே நடக்கும், 9ல் குரு வந்துட்டார் நல்லதே நடக்கும். எத்தனை பேர் ஜென்மத்தில் குரு வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க, இல்லை எத்தனை பேர் 9ல் குரு வந்து சந்தோஷமாக இருந்துட்டீங்க? ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு வருதுன்னா யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்றது பார்த்துக்கிடணும். இப்போ ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் குரு பகவான் வராரு. அப்போது 3 நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தன்மை அறிஞ்சு தான் அவர் பலன்கள் கொடுப்பார். ஒரே மாதிரியான பலன்களை கொடுத்துட மாட்டார். மேச ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவான் வர்றது இது ஃபஸ்ட்டு உடம்பு உபாதைகள் சரியாகும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொந்தரவு இருக்குதுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. இது வரைக்கும் என் உடம்புல இருக்கிற தொந்தரவு சரியாகலை, என்ன தொந்தரவுனே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாதி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் கால் வலின்னு இருக்குது, ஒரு நாள் வயிறு வலின்னு இருக்குது, ஒரு நாள் தலை வலின்னு இருக்குது. மனசில் இருக்கிற தெம்பு தகரியும் உடம்புல இல்லைங்கன்னா இந்த மேசராசி நண்பர்களுக்கு வர்ற மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நிச்சயம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. 100% உண்மை. 2வது, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்தும். ஃபஸ்ட்டு உடம்புக்கு தொந்தரவு சரியாகும். 2வது மனசில் இருக்கிற தொந்தரவு, அந்த மன அழுத்தம் சரியாகும். மன அழுத்தம் எந்தெந்த வகையில் சரியாகும்னா நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதில் மெயின் விஷயம் இந்த பொருளாதாரம். வாங்கின இடத்துல கட்ட முடியலைங்க, கொடுத்த இடத்துல வாங்க முடியலைங்க, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, செய்யாத தவறுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஏண்டாம் வாங்கினேன்னு சில பேர், ஏண்டாம் கொடுத்தேன்னு சில பேர், ஏண்டாம் வாங்கினேன் கடனை வாங்கினேன் கட்ட முடியலையேன்னு சில பேர் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஏண்டா காசு பணம் கொடுத்தோம்
கொடுத்த பணம் வாங்க முடியலையே அப்படின்ட்டு சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சத்தியமாக சரியாகும் மேசராசி நண்பர்களுக்கு. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது சார், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது, இன்றைக்கி எந்த இடத்துல 10 ரூபாய் தேடுற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கிற நகை நட்டை அடமானம் வச்சுப்புட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இந்த மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க. இதே 1 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேவையாக பட்டிருக்க மாட்டேன், என்னுடைய வீடியோவை பார்க்கணுன்னு அவசியமே இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி யாராவது ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக சொல்லிட மாட்டாங்களா, யார் சொல்கிறதாவது நமக்கு நடந்துராதா, இப்படின்ற ஆதங்கம் நிறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. அப்பேற்பட்ட நண்பர்களை பார்த்து நான் சொல்கிற ஒரே விஷயம், முக்கால் கிணறு இல்லைங்க, முழு கிணறு தாண்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாள் ஏதோ முக்கால் கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேனுங்க, முழு கிணறுன்னு தாண்டிட்டீங்க. உங்களுடைய காய கஷ்டம் எல்லாமே, உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே, பொருளாதாரத்தில் இருக்கிற தொந்தரவோ, மன ரீதியாக இருக்கிற தொந்தரவோ, உடல் ரீதியாக இருக்கிற தொந்தரவோ மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்த உடனே சரியாயிடும். சார் குரு 2ல் வந்த உடனே சரியாயிடுமா சார்? குரு 2வது பாவகத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் வராரு இப்படி எடுத்துக்கிடலாம். யாருடைய நட்சத்திரத்தில் வராருன்னா, மேசராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், உடலஸ்தானம், வாக்குஸ்தானம், 2ல் குரு வரார். 2ல் குரு வர்றது யோகம். யாருடைய நட்சத்திரத்தில் வர்றாருன்னா, சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் வரார். அந்த சூரிய பகவான் மேசராசிக்கு எத்தனாவது பாத்தியத்துக்கு சொந்தக்காரர், எத்தனாவது பாவகத்துக்கு சொந்தக்காரர்? 5வது பாவகத்துக்கு சொந்தக்காரர். அந்த சூரியனுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு மாறுறாரு இல்லைங்களா, அந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவானுக்கு யார் வீடு கொடுத்துருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாதானுங்க. அப்போது சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு மாறக்கூடிய தருணத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு மாறுறாரு. அந்த சூரியன் மேச ராசியில் உச்சமாக இருப்பார். அப்போது 100% சொல்கிறேனுங்க, 100% என்னங்க, 1000% சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மன ரீதியாக இருக்கிற பிரச்சனை. ஏன்னா மேச ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு, அந்த சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால மன ரீதியாக இருக்கிற பிரச்சனை, உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை ரெண்டுமே சரியாக போகுது. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயமே இது தானுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்குதுயா, எண்ணம் சிந்தனை புத்தி தெளிவாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குதுன்னு சொன்னாவே முழுமையான வாழ்க்கை நம்ம வாழ்ந்த மாதிரி. இந்த முழுமையை அடையக்கூடியது இந்த வருடத்தில் இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேற்கொண்டு குரு பகவான் பயிற்சி ஆன பிறகு. சரி, ஒரு புறம் இருக்கட்டும். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும் இருக்குது, எண்ணங்களும் இருக்குது, லட்சியங்களும் இருக்குது, ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே சார் கனவு மட்டுமே இருக்குதே தவிர ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் மேசராசிக்கு 10 கிரகம், 10 கிரகத்தை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோம்னா, 2வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் 10வது பார்வையாக, 9வது பார்வையாக 10வது பாவகத்தை பார்க்குறாரு. மேஷ ராசிக்கு 2வது பாவகத்துக்கு போன குரு 5, 7, 9 குரு பகவானுக்கு பார்வை. அப்போது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு 9வது பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் மேசராசிக்கு 10வது இடம். 10 கிரகம் 11வது பாவகத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். இது வரைக்கும் பாதகத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி, இது வரைக்குமே பாதகத்தை மட்டும்தான் சனி கொடுத்துட்டு இருந்தார், சாதகமாக கொடுத்தான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த நாள் இந்த நேரத்தில் இருந்து சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரு. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் இழந்துட்டேன், 5 வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஆசையில் வெளியே வாங்கி கொடுத்து விட்டேனுங்க, ஏன்டா கொடுத்தன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் முதலியே சொன்னேன் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும், கொடுத்த பணம் வந்து சேரன்ட்டு. இந்த தருணம் சனி பகவான், அதாவது விதியாரன்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய தருணத்தில், சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படக்கூடிய தருணத்தில் 100% வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். சுற்றி வரணுங்க, ஒரே இடத்துல உட்காடுறேனுங்க, எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியல, என்னால் போக முடியுமா போக முடியலன்னு எனக்கு தெரியலிங்க அப்படின்னா, இந்த தருணத்தில் உறுதியாக சொல்கிறேனுங்க, சத்தியமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும்.
நான் முதலீடு போட போகிறேனுங்க, 1 லட்சம் இல்லை 1 கோடி ரூபாய் போட்டு நீங்கள் முதலீடு போட்டு தொழில் செஞ்சாலும் நட்டப்பட மாட்டீங்க. ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோ. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 10 குடையனுடைய திசை, 10 குடையனுடைய புத்தி, 10 குடையனுடைய அந்தரம், இல்லை 10 குடையனுடைய சூட்சமம், 10 குடையனுடைய பார்வை, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். இது தொழிலுக்கு மட்டும் சொல்லலிங்க, எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நாம் ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயலுக்கு அதிபதி யாரோ அவருடைய அனுகிரகங்கள் இருக்கணும். திருமணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மேசராசி மட்டும் இல்லை, ஏதோ ஒரு ராசி நீங்கள் திருமணம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி யார், இல்லை உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி யார், அவருடைய திசை நடக்குதா, அவருடைய புத்தி நடக்குதா, அவருடைய அந்தரம் நடக்குதா, அவருடைய சூட்சமம் நடக்குதா, இல்லை அவருடைய பார்வைப்படுதா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த திருமணம் செட் ஆகும். இல்லைன்னா நம்ம தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் திருமணம் செட் ஆகாது. இது திருமணத்துக்கு மட்டும் இல்லை, புத்திர வளர்ச்சியோ, திருமணமோ, வீடு வாசலோ, படிப்போ, வாகனமோ, எல்லாமே. இன்றைக்கி தாங்க நாம் விஞ்ஞானமெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்ததுனால நாளைக்கு மழை வந்துடும், அடுத்த மாதத்தில் மழை இருக்குது, இத்தனை மணிக்கு மழை வரும், இந்த ஊரில் மழை வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்சாங்கத்தில் சொல்லிவிட்டாங்க, இந்த வருஷத்தில் இப்படி தான் இருக்கும், இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த நாளில் மழை வரும் அப்படின்ட்டு பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சாங்க. அப்போது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். 100% முதலீடு போட்டு தொழில் செய்கிற அளவுக்கு, அதாவது தொழிலதிபராக, 2வது தொழிலதிபராக இல்லைனாலும் தொழிலதிபர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மற்றவங்கக்கிட்ட போய் வேலை செஞ்சதை விட நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியால் வரப்போகுதுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். அது கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்களால் சங்கடங்கள் இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம். பொதுவாகவே மேசராசி நண்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா, போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க. அது போக இந்த மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மேசராசியில் இருப்பாங்க. ரயில்வே துறையில் இருக்கிற நண்பர்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர், மெஜாரிட்டியாக மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க. அப்போது இந்த வருடத்தில் இன்னும் நிறைய நண்பர்களுக்கு, மேசராசி நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அமைய போகுது. அது ஒரு விஷயம். பொதுவாகவே மேசராசினா குடும்பத்தில் தலைச்ச பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பாரம் இருக்குது அவங்களுக்கு. அப்பா ஒரு கட்டத்தில் தவறிட்டு இருப்பார், தலைக்கு மேலே கடனை வச்சுட்டு போயிட்டுருப்பார். அண்ணன் தம்பிங்க 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அப்பா வாங்கின கடனையும் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்கோம். அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கரை சேர்த்துட்டு கடைசியாக தான் தான் கரையேறுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய மேசராசி நண்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைச்சிரும். 1, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வேலை இல்லைன்ற சங்கடம் சத்தியமாக இருக்காது. அதன் பிறகு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை குரு பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 5வது கட்டத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாருன்னா, 6வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா புதன். அந்த புதனும் குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலே வந்துடுவார். அப்போ நம்ம ராசியில் புதனாதித்ய யோகம் இருக்குது இல்லைங்களா, பகை விலகும். அது நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன், அதன் செய்யாத தப்பு எனக்கு அதுக்கு சம்மதமே இல்லை, ஆனால் நான் தான் செஞ்சேன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது வழக்கு வரைக்கும் போயிருந்தாலும் சரி, நீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தாலும் சரி, ஊரில் பஞ்சாயத்து வரைக்கும் போயிருந்தாலும் சரி, இல்லை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தகராறாக இருந்தாலும் சரி, அந்த தகராறு, வழக்கு, பிரச்சனை, இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் சரியாயிடும். நிச்சயம் சரியாயிடும். நீங்கள் குற்றமற்றவர். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு இதுக்கு சம்மதம் இல்லைங்க, ஏதோ ஒரு கெட்ட நேரம் உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பழி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஏற்படும். விரோதம் குறையும். அவ்வளோ எண்ணத்துக்கு உங்களுக்கே ஒருத்தர் மேலே அதிகமான ஒரு கோபம் இருக்குது,
நம்ம செத்தாலும் அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுடா அப்படின்ற அளவுக்கு நம்ம இருந்தால் கூட இந்த தருணத்தில் அந்த கோபதாபங்கள் கம்மியாயிடும். வேகத்தை விட இந்த நேரத்தில் விவேகம்தான் அதிகமாக இருக்கும் பாருங்கள். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டம். இந்த 8வது பாவகத்தை பார்க்குறாருன்னா அந்த தருணத்தை அந்த 8 கூடிய கிரகம் இருக்கு இல்லைங்களா, செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்து இந்த குரு பகவானை பார்ப்பார். 4வது பார்வையாக குரு பகவானை பார்ப்பார். ஸோ இந்த நேர காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அந்த குரு செவ்வாவுடைய பார்வை வாங்கிட்டு செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாரு. இது வந்து திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நிறைய நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். நான் வந்து 6 வருஷமாக வரேன்னு பார்க்குறேன், 10 வருஷமாக வரேன்னு பார்க்குறேன், பார்த்து சலிச்சு போயிட்டேனுங்க, எனக்கு கல்யாணமே நடக்காது போல் இருக்குது, சம்சாரி சாதகமே இல்லை போல் இருக்குது, எனக்கு சன்னியாசி சாதகம் போல் இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இந்த குரு பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு வரும்போது 100% திருமண தடைகள் நீங்கும். 100% நீங்கும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, அல்லது வந்து புதுசாக அதாவது தம்பதிகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். பிரிஞ்சு போன காதலர்கள் இணைவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் சாதகமாக முடியும். வாழ்வாதாரம் சரியாக இருக்குன்னா முதலே சொல்லிட்டேன், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் வந்துடும். அதன் பிறகு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாரு. இந்த 10வது பாவகத்தை பார்க்குறது நான் முதலே சொன்னேன். தொழில் நல்லா இருக்கும். 2வது வந்து தொழிலில் பதவி உயர்வு வரும். பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருந்தாவே நம்ம என்ன செய்வோம், ஆசைகள் அதிகம் இல்லையா மனுஷனுக்கு, ஒரு வீடு வாசல் வாங்கலாமா, மண்ணு மனம் வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரதான் செய்யும். வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வீடு வாசல் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பலவிதமான அனுபவத்தை கொடுத்துருச்சு. 1 வருஷமாக ஜென்மத்தில் வந்த குரு நமக்கு நல்லதெல்லாம் பண்ணல, பலவிதமான சங்கடங்கள் தான் பண்ணார். சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிங்க, ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, சம்பாதிக்காமல் இல்லை. இன்றைக்கும் 10 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் உயர்றதுக்கு உண்டான நேரம் இதுதான், நீங்கள் உருப்படுறதுக்கு உண்டான நேரம் இதுதான், அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு உண்டான நேரம் இதுதான். உயர்ந்துட்டு உருப்பட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஜோதிடர் பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஜோதிடரும் தப்பாக சொல்லணும் அப்படின்னு சத்தியமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர் நம்ம சொல்கிற வார்த்தை பழிச்சிடாதான்ற ஆதங்கத்தில் தான் சொல்லுவாங்க. நிச்சயம் இந்த மேசராசி நண்பர்கள் சாதிக்கிறது உறுதி, சம்பாதிக்கிறது உறுதி, அடுத்த கட்டத்துக்கு போகிறது உறுதி. இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புத்திரஸ்தானத்தை பற்றி நான் பெருசாக சொல்லலை. 2ல் குரு பகையை ஆகிறாரு. புத்திரஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் வராரு. அப்போது புத்திரஸ்தானத்தை பற்றி நான் மூச்சே விடலை. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புத்திரஸ்தானாதிபதியுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். திருமணம் நடக்குன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் அந்த திருமண ஸ்தானாதிபதியுடைய நிலை எப்படி இருக்குதுன்றது பார்க்கணும். தொழிலில் பெரிய லெவலில் செய்யலான்னு சொல்லியிருக்கிறேனுங்க, அந்த தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாரு, தொழில் காரகன் எப்படி இருக்கிறாரு, 1 லட்ச ரூபாய் முதலீடு போட்டு செய்யலாமா, 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு செய்யலாமா அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க. எது எப்படி இருந்தாலும் மேசராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் பிறந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் சரி, வளரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன், திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.